Hi friends, Assalamualaikum. Welcome to Sarmila Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் மீன் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி நான் கூட்டி போட்டேன். நம்ம மீன் குழம்பு வீடியோ ஆல்ரெடி ரொம்ப போட்டிருக்கோம். அதனால் வீடியோ நான் போடலை. அது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த சோறு தான் ரெடி ஆகுது. என்னுடைய குக்கர் வீணாகிடுச்சு. அதனால் நான் ஸ்டவ்வில் தான் சோறு ஆக்கிடுவேன். அது கூடயே நான் பீக்கங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் கட் பண்ணிட்டு தான் பீக்கங்காவை எப்போவுமே கழுவிக்கிடுவேன். அது கூடயே அதுக்கு தேவையான வெங்காயம், காஞ்ச மிளகா, அது கூடயே கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் மீனை பொரிக்கிறதுக்கு தான் பரட்டி வச்சுருக்கிறேன். மஞ்சள்தூள், உப்பு, அது கூட மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பொரிக்கிறதுக்கு சட்டியை காய வச்சாச்சு. அது கூடயே எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. பொதுவாகவே நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டாவே மீன் அதுவாக விட்டுரும். அடுப்பை போட்டு பொரிச்சோம்னா மீன் நமக்கு கரையவும் செய்யும். இதே பார்த்தீங்கன்னா நான் பீக்கங்காய் தான் பொரிச்சு போகிறேன். பொரிச்சு நல்லா காய வைக்கிறேன். காஞ்சதோடையே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெயும் காஞ்சி வரவும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரவுமே வெங்காயம், காஞ்ச மிளகா, அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். வதங்கிடுச்சு. வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினாலும் போதும். அதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவை தண்ணியை புழிஞ்சு ஊற்றி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அது கூட லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரே ஒருக்கா கிளறி விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அடுப்பை மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டிக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது மீஷோவில் தான் வாங்கினேன். ரேட் 149 ரூபாய் என்னமோங்க. அது கூட நம்மளுக்கு எண்ணெய் இது நம்ம கிச்சன்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டால் நம்மளுக்கு அழகாக இருக்கும். கிச்சனும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் இதாக பிசுக்காகவே இருக்கும். அதை இது பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கு. இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அப்படி உங்கள் வீட்டில் எதுவும் மிஸ்டேக் இதாக இருந்துச்சுன்னா, கிச்சன் இதாக இருந்துச்சுன்னா இப்படி வாங்கி ஒட்டி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீக்கங்காய் நம்மளுக்கு இடையில கிளறி விட்டுக்கலாம். பீக்கங்காய் நல்லா தண்ணி விடும். பிடிக்காத அளவுக்கு இடையில இப்படி கிளறி விட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா இஞ்சிருச்சு. இஞ்சி வரவும் அது கூடயே ஒரு முட்டை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கிடுவோம். முட்டையை தனியாக எடுத்துக்கிட்டேன். பீக்கங்காவோட முட்டையை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக கிண்டிடுவோம். லைட்டாக பரட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காவும் ரெடி ஆயிடுச்சு. அது கூடயே மீனும் பொரிச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.